ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். வேங்கை வயல் இஷ்யூ தொடர்பாக தளபதி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது வேங்கை வயல் விவகாரத்தில் உயர் நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஏன்னா ஒரு விசாரணையோட முடிவுகள் கேள்விக்கு உள்ளாகும் போது அதை மறு விசாரணை பண்றதுதான் சரியான ஒண்ணு. இப்போ வேங்கை வயல் இஷ்யூ தொடர்பா நீங்க கைது பண்ணிருக்கிற குற்றவாளிகளை குறித்து நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. சோ அதனால யாருமே பொய் சொல்லாத வகையில உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்கணும். சோ வேங்கை வயல் இஷ்யூ சம்பந்தமா இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு. அண்ட் ஆல்ரெடி மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ காலதாமதமாக விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. இதுக்கப்புறம் ஒன்றிய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு விட்டாலும் அது இன்னும் காலதாமதமாகும். சோ இது வேங்கை வயல் மக்களுக்கு விரைவான நீதியை பெற்று தராது. சோ அதனால உயர் நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு புலனாய்வு குழு அமைக்கணும். உண்மையான குற்றவாளிகள் கடுமையா தண்டிக்கப்பட்டாதான் இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்காது. சோ தமிழக வெற்றி கழகம் சார்பா இதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. சோ ஒரு கரெக்டான நிலைப்பாடு தான். ஏன்னா இதுக்கப்புறமா மத்திய அரசு சார்பா சிபிஐ குழு அமைத்து அவங்க விசாரிச்சு கண்டிப்பா காலதாமதம் தான் ஏற்படும். சோ அதனால தளபதி கிட்ட இருந்து ஒரு நல்ல சஜஷன் தான். ஆக்சுவலா தளபதி நேரடியா வேங்கை வயலுக்கு போவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா வேங்கை வயலுக்கு போறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்ல போல. ஏன்னா ரீசெண்டா திருமாவளவன் அவர்கள் முயற்சி பண்ணி போக முடியல. அந்த தளபதியை பரந்தூருக்குள்ளேயே அனுமதிக்கல. ஊருக்காரங்க மண்டபத்துக்கு வர வச்சு பேசினாரு. பரந்தூருக்கே இந்த நிலைமைனா கண்டிப்பா வேங்கை வயலுக்கும் பர்மிஷன் கிடைக்காது. அந்த காவல்துறையோட பர்மிஷன் இல்லாமையும் போக முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா தளபதியை தான் கைது பண்ணுவாங்க. சோ அதனால வேங்கை வயலுக்கு தளபதி நேரடியா போகிறது கஷ்டம். சோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி தான் குரல் கொடுக்க முடியும். ஓகே நண்பா, இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.